அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் நெத்திலி சம்பல்க. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வெறும் சாதத்தில் போட்டு பசத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, தயிர் சாதத்துக்கு ஏவனாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லா போகும். ரொம்ப அல்டிமேட்டான இந்த டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 15 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே கண்ணாடி பதம் வரணும், ரொம்ப வதங்கக்கூடாது. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போது இதே கடாயில் 100 கிராம் நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா உடையிற அளவுக்கு மொறுமொறுன்னு வறுக்கணுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வறுக்கணும். அதாவது அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு இதுவும் நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலா கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் புளி, வெங்காயம், தேங்காய் மசாலாவை 2 பல்ஸ் பண்ணுங்கள். அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் தான் போடணும். அதுக்கப்புறம் கருவாடை ஆற வச்சு அதையும் 2 பல்ஸ் போடுங்க. அவ்வளோதான். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு இதையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நெத்திலி சம்பல் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம். சூப்பரான நெத்திலி சம்பல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சமைக்கக்குள்ளே உப்பு புளி காரத்தோட அன்பு, பாசம், காதல் 3 சேர்த்து சமைங்க. எந்த டிஷ்ஷுமே சூப்பராக வரும். நன்றி, வணக்கம்.